ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கொலப்பல் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாட்டர்டே என்னோட பாப்பா 2 பேரும் பார்பிக்யூ கேட்டாங்க. கடையில வாங்கி குடுக்குறதுக்கு பதிலா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணோம். அத தான் ஒரு சின்ன விளாகா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொலப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸை ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க பார்பிக்யூ எப்படி மேக் பண்ணணுன்றத பார்க்கலாம். சாட்டர்டே பாப்பாவுக்கு ஸ்கூலில் ஆனுவல் டே ப்ராக்டிஸ் இருந்தது. அதை முடிச்சுட்டு வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு, சிக்கனோட மசால் வந்து நல்லா பெரட்டி ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டோம்னா தான் அந்த மசாலெலாம் சிக்கனில் இறங்கி ஜூஸியாக இருக்கும். பெரிய பீஸாக பார்த்து வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசாலெலாம் பெரட்டி வச்சாச்சு. பெரிய அளவில் மசாலா இல்லைங்க, வீட்டில் இருக்கிற மசாலே போட்டால் போதும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா பெரட்டி ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இந்த பார்பிக்யூ மேக்கர் நம்ம வீட்ல ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்தது. மாடியில இருக்கிற எல்லா டெனன்ட்லாம் சேர்ந்து நாங்க சாட்டர்டே ஆனாலே இத எடுத்து பார்பிக்யூ மேக் பண்ணி ஒரு மாரி வைபா சாட்டர்டேவ என்ஜாய் பண்ணுவோம். இப்ப அந்த டீம்லாம் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா, ஸோ பார்பிக்யூ மேக்கரும் மேல தூங்கிட்டு இருந்தது. பாப்பா கேட்டதும் அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சிக்கனை வேக வைக்கிறதுக்கு கறிக்கட்டையை கனல் வர வச்சு அது மேலே சிக்கன் வச்சு தான் வேக வைப்போம். அந்த கறிக்கட்டையில் கனல் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. ஈஸியாக செய்கிறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஒரு பவுலில் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துகிட்டு 4-5 டிஷ்யூ பேப்பரை மடித்து அதில் நல்லா ஊற விட்டுட்டு அந்த டிஷ்யூ பேப்பரில் நெருப்பு பற்ற வச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெயோடு சேர்ந்து நெருப்பு நல்லா வரும். இப்போ இதை சுற்றி அந்த கறிக்கட்டையை வச்சுட்டு மீத இருக்கிற டிஷ்யூ பேப்பரை எல்லாத்துலேயும் நெருப்பு பற்ற வச்சுருங்க. நல்லா நெருப்பு பற்றிட்டு கனல் வந்து நல்லா ஃபார்ம் ஆகி நமக்கு கிடைக்கும். வீட்டில் பார்பிக்யூ ட்ரை பண்ணுறவங்க இல்லை இந்த கனலில் நெருப்பு எப்படி வர வைக்கணும்னு தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் நினைப்பீங்க, பார்பிக்யூ தானே, கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம், இல்லை போய் சாப்பிடலாம், ஏன் இவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு. கடையில் போய் சாப்பிட்றது எப்பயுமே நடக்கிறது தான். வீட்டில் இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து செஞ்சு சாப்பிட்றது அது வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். பாப்பா 2 பேருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எப்படின்னா, பாப்பா என்ன ஆசைப்பட்றாங்களோ அதுதான். அவங்களோட விருப்பத்துக்கு மீறி நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி தான். ஸோ அவங்க இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடணும்னு கேட்டாங்க. அதனால தான் அவங்களுக்காக பண்ணோம். இது செஞ்சதில் என்ஜாய் பண்ணது யாருன்னா பாப்பா 2 பேரும் தான். செஞ்சுட்டு இருக்கும்போதே பாதிலே மழை தூறல் போட ஆரம்பிச்சிச்சு. ஹஸ்பண்ட் கொடையை பிடிச்சிட்டு உட்காந்து சிக்கன்லாம் வேக வச்சு எடுத்தாங்க. மசால் பரட்டுறதோட நம்மளோட வேலை முடிஞ்சது. இதை வேக வைக்கிறது தான் அவங்களோட வேலை. நான் வந்து கிச்சனுக்குள்ளே டின்னருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். டின்னருக்கு குப்பூஸு சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு அப்புறம் டிப்புக்கு மைனஸ் பண்ணலான்னு சொல்லி செஞ்சேன். பன்னீர் மைனஸ் பண்ணேன். முந்திரி பருப்பை ஊற வச்சுட்டு பன்னீரோட சேர்த்துட்டு மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இந்த சிக்கன் அந்த மைனஸோட டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் சாட்டர்டே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னாக என்ஜாயபுளாக போச்சு. கொஞ்சம் ஸ்பெஷல் டின்னராக மேக் பண்ணியிருந்தோம். உங்கள் வீட்டில் சாட்டர்டே ஸ்பெஷல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொலப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு நியூ விளாக் கூட பார்க்குறேன். பை.